ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் இவர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு, ஃபைவரில் கிளையண்ட்டோட சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போடு ப்ரோ, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ போட்டோம்னா வாங்க இந்த வீடியோவில் எப்படி கிளையண்ட்டோட சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்களோட ஃபைவர்ஸ் எல்லாம் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கிளையண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100+ கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவங்களோட பேசும்போது நானும் தடுமாற்றமாக தான் இருந்தேன். ஏன்னா என்னால் இங்கிலீஷ் அவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து மேலே வரும்போது ஸோ எனக்கும் இங்கிலீஷ் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை எப்படி ஓவர் த்ரூ பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரியா? ஸோ இந்த இடத்துல இன்பாக்ஸ் இருக்கும். ஸோ இது விவோவில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்பாக்ஸ் பேஜ் தனியாக வந்துடும். ஸோ எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் ரீசெண்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளையண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், நான் இவரோட கதைச்சி ஆர்டர் எடுத்து அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சரியா? இவர் என்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் கூகுள் AdSense அண்ட் புட் த கோட் ஆன் த பேஜ் பட் இட் கீப்ஸ் ஷோயிங் மீ த சேம் ad இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறது என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிக்க இயலும், பட் ஏர்லியர் ஸ்டேஜில் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலை. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் தமிழில் எனக்கான மீனிங்ஸ் வரும். ஸோ தமிழில் என்ன மீனிங்ஸ் வந்திருக்கு, என்னிடம் கூகுள் AdSense உள்ளது மற்றும் பக்கத்தில் குறியீட்டை வைத்துள்ளேன், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால் அது எனக்கு அதே விளம்பரத்தை தொடர்ந்து காட்டுகிறது. ஆமாம், அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்கிட்ட கூகுள் AdSense இருக்குது. கூகுள் AdSenseோட ஆட் கோடை வந்து நான் போய் என்னோடய பேஜில் பேஸ்ட் பண்ணால் எனக்கு அதே ஆட்டை தான் திருப்பி காட்டுது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா அப்படின்னு தான் என்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. ஸோ என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இவருக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ மறுபடியும் ஃபைவர் இன்பாக்ஸ் வந்து இது என்னோடய ஆட்டோமேட்டட் மெசேஜ், அதாவது எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லா கிளையண்ட்டுக்கும் இன்ஸ்டண்ட்டாக போகிற மாதிரி இந்த மெசேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன அனுப்பியிருக்கேன், ஹாய் தேர், வெல்கம் டு பிரின்ஸ் டிசைன், தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட், வி வில் பேக் டு யூ சூன் ஆஸ் பாசிபிள், சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிக்னேச்சரையும் வச்சுட்டு அவர் கேட்டதுக்கு நான் எஸ் சார், அவர் எனக்கு கேட்ட விஷயம் என்ன உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் கேட்டிருக்கார். நான் எஸ் புரியுது அப்படின்னு. அப்போ கேட்குறேன், ஹவு மச் வுட் இட் காஸ்ட் அப்படின்னா, இந்த வேலைக்கு எவ்வளோ ஆகும், அதாவது எவ்வளோ இதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்கார். ஸோ அதுவும் எனக்கு தெரியலன்னா நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே தமிழில் நமக்கான அர்த்தம் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தமிழில் வந்துட்டு இல்லையா அர்த்தம். ஸோ இதுக்கு நான் எப்படி அவருக்கு பதில் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிவிட்டு தமிழில் இருந்து இங்கிலீஷுக்கு மாதிரி இதுக்கு நான் என்ன தமிழில் டைப் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக மொபைலில் யாருக்கு மெசேஜ் பண்ணுறேன்னா தங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க தெரியுமா, தமிழ் அர்த்தத்தை இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சுக்கொண்டு டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், புரியுதா? இப்போ அவர் கேட்டது என்ன, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். நான் இதற்கு $10 செலவாகும் அப்படின்னா இதில் டைப் பண்ணும்போது இங்கே இங்கிலீஷில் இட் காஸ்ட் $10 அப்படின்னு வரும். ஸோ இது கரெக்டான ஒரு டீட்டெயில் தான். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல அவருக்கு பேஸ்ட் பண்ணியிருந்தா ஓகே. பட் நான் அப்படிலாம் போடலை, ஜஸ்ட் $10 அப்படின்னே போட்டிருக்கேன். ஸோ அவர் கேட்டிருக்கேன், மீன்ஸ் த பேனர் ஷுட் ஸ்டே வேர் இட்ஸ் அண்ட் நவ் ஜஸ்ட் ஷோ த அதர் ஆட்ஸ், அதாவது அந்த பேனர் வந்து அதே இடத்துல தான் இருக்குது, பட் இருந்துட்டு வேறு ஆட்ஸை ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் கேட்டிருக்க வேலையோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற AdSense கோடு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தொடர்ந்து அதே ஆட் ஒரே விதமான ஆட்டை மட்டும்தான் காட்டிகிட்ருக்கும்.
காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட் வந்து நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது ரிலேட்டடாக காட்டணும் அப்படின்ட்டு தான் அந்த அட்சன்ஸ் கோட் ஒர்க் ஆகும். ஸோ அவரோட டெய்லி வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கின்றபடியால் தான் இந்த இஷ்யூ வருது. ஸோ நான் அந்த கிளையண்ட்டோட ஃபுல்லாகவே பேசி அவர் கஸ்டம் ஆஃபரும் அனுப்பி அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், என்ன வேணும் இந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன், ஐ நீட் யுவர் வெப்சைட் அக்சஸ் அண்ட் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அக்சஸ், இந்த ரெண்டும் எனக்கு தேவைன்னு அதை அவர் அனுப்பியிருந்தார். ஸோ அவரோட எல்லா அக்சஸையும் அனுப்பிட்டார். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் பேஸ்ட் ஆன் த சர்ச் ரிசல்ட் ஆஃப் யுவர் வெப்சைட் விசிட்டர்ஸ் அண்ட் ரிஜின் அப்படின்ட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு தெரிலன்னா, மறுபடியும் என்ன செய்வேன், இந்த இடத்துல இங்கிலீஷுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது தமிழில் அதுக்கான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இது உங்கள் வலைத்தள பார்வையாளர்கள் மற்றும் பிராந்தியத்தின் தேடல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ இங்கிலீஷில் இருக்க விஷயத்துக்கு தமிழில் நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம். ஸோ இதே விஷயத்தை தான் அவருக்கு நான் இங்கிலீஷில் அனுப்பியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு கிளையண்ட் கூட நம்ம ஆரம்பத்தில் சேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு இந்த இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி இந்த இடத்துல அவங்க நமக்கு அனுப்புகிற எந்த விதமான லாங்குவேஜ்னாலும், இப்போ இங்கிலீஷ் என்னை பொறுத்ததில் நான் இதில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறேன். இதே வந்து டிடெக்டட் லாங்குவேஜை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது அவங்களோட ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும் இது என்ன லாங்குவேஜ்ண்டு. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு தமிழில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இது கொடுக்கும். ஸோ இங்கிலீஷ் தான் கண்டிப்பாக அப்படி இல்லை, நீங்கள் ஸ்பானிஷாக இருக்கலாம், இல்லை இதில் இருக்க மொத்த லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட கிளையண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரக்கையில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களாலேயே நீங்கள் செல்ஃபாகவே அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட கிளையண்ட் கூட மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக இந்த மெசேஜை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது உங்களோட மொபைல்லையும் பண்ணிக்க முடியும் அண்ட் உங்களோட சிஸ்டம் லேப்டாப்ஸில் கூட பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதை மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. ஸோ நான் அந்த கமெண்ட்டை வாசிச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை நான் செஞ்சு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டியிருப்போம்.